நான் இல்ல லாஸ்ட்ல விட்டதை ஸ்டார்ட் பண்றேன். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பார்ட் ஒன் பார்ட் ஒன் சொல்லி எடுத்துட்டு வரும் உங்களுக்கு. இந்த இதுல மொத்தம் 21 பாக்ஸ் கடைசியா ரைட். பார்த்தேன். இதுல ஒவ்வொன்றா ஓ. நோக்கி வாரத்தை அவதானிக்கலும். ஒவ்வொன்றுக்கு முடியல சின்ன ஒரு டைமிங் கேப் கொண்டு மீக்கும். அதாவது ஒன்று நாங்க கண்ணால பார்த்து இதான் இந்த அடையாளம் என்று சொல்ற அளவுக்கு டைம் கிடைக்கும். ரைட். இதில் உள்ள விஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். 4 விதமான பிழைகள் இருக்கிற அந்த பிழைகளுக்குள்ளால மாட்டிக்கொள்ளப்படாது. நீங்க 19 சரி எடுக்கணும். நான் சொல்லித்தரேன் என்ன என்ன ஆ. மாதிரியான பிழைகளை நாங்க இதுல பிழைன்னு சொல்லி அடையாளப்படுத்துறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, 19 நாங்க சரி எடுக்கணும். அப்போ இதுல எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் என்று அர்த்தம். அது என்ன வகையான பிழை என்று சொன்னா முதலாவது பிழை நாங்க அடிப்படையில் சொல்றது கொஞ்சம் இது ஒன்றை நாங்க உண்மையாகவே பிழையா சொல்றது. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப வாரது லம்ம தைன் என்றத நீங்க லம்மா அல்லது கஸ்ரத்தைன் ம். அல்லது வேற ஒரு பேரை நீங்க பிழையா சொன்னா அது முதலாவது பிழை. ஒன்றை நாங்க தலைகீழ உண்மையாவே பிழையா சொல்றது. இதான் நாங்க முதலாவது அப்படி சொன்னா பிழைன்னு சொல்றது. ரெண்டாவது, ம். எந்த ஒரு பாக்ஸுக்குள்ளேயும் நாங்க தடுமாறக்கூடாது. தடுமாற்றம் என்று சொல்றது ஒரு பாக்ஸுக்குள்ள 2 தடவை 3 தடவை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப வந்தது கஸ்ரத்தைன்டா, அது கஸ்ரத்தைன் தான். ம். கஸ்ரத்தைன் கஸ்ரமத்து கஸ்ரத்தைன் இப்படி நாங்க குழப்பத்துல தெளிவில்லாம ம். நாங்க சொன்னா நாங்க அதை பிழை என்று சொல்லுவோம். இது இரண்டாவது நாங்க சொல்ற பிழையான விஷயத்துல அடையாளம். மூணாவது, எந்த ஒரு பாக்ஸ்லயும் ரெண்டா உடைச்சு செல்லப்படாது. ரெண்டா உடைச்சு என்னால் இப்ப வாரது கஸ்ரத்தைன்டா கஸ்ரா தைன், ஏன்னா நாங்க கென்செப்ட் அப்படித்தானே படிச்சுக்கிறோம். பேர்கள்ல துன் தைன் மத்து என்று தானே மாறுது என்று படிச்சு சுட்டி அதை வச்சு கொண்டு ரெண்டா உடைச்சி லம்மா மத்து பத்ஹா துன் இப்படி ரெண்டுக்கு உடைச்சி பத்ஹா வேறையாகவும் துன் தைன் தைன் மத்துகள் வேறையாகவும் நாங்க சொல்லப்படாது. லாஸ்ட், ம். மிச்சம் டிலே ஆகப்படாது. ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான டைமிங் எப்ப அடுத்த பாக்ஸ் வந்து சேர்றதுக்கு அந்த பாக்ஸை செல்லணும். இப்ப நான் ம். சுக்கு செல்லணும், அந்த பத்ஹத்துன்னு வந்துட்டு அதுக்கு பின்னால வந்துக்கிறது கஸ்ரத்தைன், அதுக்கு பிறகு லம்மத்தைன். இப்படி எங்கட கண்ணால பாக்குற நேரமே அடையாளங்களை குழப்பம் இல்லாம சொல்லிக் கொண்டு போகணுங்கிறது முக்கியம். இந்த 4 பிழைகளுக்குள்ளாலையும் நாங்க மாட்டிக்கொள்ளாம இதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி ம். பழகினோம்னா எங்களுக்கு இந்த பாடம் நல்ல ஒரு அடையாளத்துக்கு எங்களை கொண்டு செல்லும். இது மிச்சம் சிம்பிளான விஷயம். நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் பாருங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு அலைப்பிச்சு கொண்டிருக்கிறோண்டல்ல பத்ஹமத்து, அதுக்கு பிறகு வந்துகிறது கஸ்ரத்தைன், அதுக்கு பிறகு லம்மத்தைன், அதுக்கு பிறகு ஷத்து, அதுக்கு பின்னால வர்றது சுக்கூன், அதுக்கு பின்னால பத்ஹு மத்து, லம்மு மத்து வந்துக்குது, பத்ஹத்துன் வருது, கஸ்ரு மத்து வந்துக்குது, லம் பத்ஹ தைன் வந்துக்குது. அந்த இப்ப இது நான் சொன்னது பிழை. அந்த மாதிரி 2 இடத்துல உங்களுக்கு பிழை விடலாம். என்ன அர்த்தம் அதுல? பத்ஹா லம்மா லம்மத்தைன் அப்படி வந்துட்டு பத்ஹத்தைன் வந்தா பிழை. லம்மத்துன் அப்படி நீங்க ஓடுறதுக்கே நீங்க கண்ணால பாக்குற நேரம் டென்ஷன் ஆகாம ஃப்ளோ ட்ரெக்ல நீங்க வந்தீங்கன்னா வரலாம். இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இன்ஷா. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அப்பதான் அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரும். எடுத்த எடுப்புக்கு நீங்க இன்ஷா. செல்ல முடிய மாட்டேங்குது. நீங்க எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலும் என்றால் இந்த அடையாளங்களோட ஓர்டர் பெரும்பாலும் மாறல. இந்த இந்த ப்ராக்டிஸ் அடையாளங்கள் பெரும்பாலும் மாறல. நீங்க என்ன செய்யலாம், இந்த விஷயம் எல்லாத்தையும் கவனமா நுணுக்கமா நீங்க கேட்டுட்டு நீங்க உங்களோட யூடியூப்ல போய்த்துட்டு சவுண்டை ஃபுல்லா மீட் பண்ணிட்டு இந்த சார்ட்டை வச்சு கொண்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். புஷ் பண்ணி ப்ளே பண்ணி ஓட வர வர ப்ளே பண்ண நீங்க என்ன செய்யலாம், அதை வச்சு கொண்டே நீங்க இந்த ப்ராக்டிஸை படி பிடிச்சி கொள்ளலாம். இப்படிதான் வருது, இதுதான் அடையாளம். எங்கே சரி திக்குது முக்குது முட்டுது என்று சொன்னா கொஞ்சம் அந்த இடத்துல நின்று ரிவைஸ் பண்ணி நீங்க இன்னும் ஒரு இன்னொரு டீப் இன்னொரு டீப் என்று சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சார்ட் கிளியர் ஆகிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வர நேரம் எனக்கு இந்த சார்ட்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ரெக்கார்டிங் 2 பாட்டில் உங்களுக்கு ஜாயின் ஆகுது கிடைக்குமா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வேற, இந்த ஆ, பார்ட் வேற ரைட். அப்டேட் ஆகும். நல்ல சரி. ஓகே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.